இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் டிசம்பர் 14. பரிசுத்தவான்களின் ஜெபத்தில் பங்கு பெற வேண்டும். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மூப்பர்கள் ஒவ்வொருவரும் ஓர் சுரமண்டலத்தையும் ஓர் பொற்கலசத்தையும் பிடித்திருந்தார்கள். அந்த பொற்கலசம் தூப வர்க்கத்தால் நிறைந்து இருந்தது. இந்த தூப வர்க்கம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள். தூதர்களுக்கு மேலாக அதிகாரம் பெற்றிருந்த 24 மூப்பர்களும் தேவனுக்கு முன்பாக படைத்தது யாது? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களையே அவர்கள் படைத்தார்கள். 2000 வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் யாவும் இந்த பொற்கலசத்தில் வந்து சேர்கிறது என்பதை அறிவீர்களா? இப்பொற்கலசம் ஒரு நாள் நிறைய போகிறது. அப்போது பரிசுத்தவான்களின் ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த இப்பொற்கலசங்கள் தேவனுக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்படும். கவனியுங்கள், இவ்விதம் பொற்கலசத்தில் நிரப்பப்பட போகும் பரிசுத்தவான்களின் பிரதானமான ஜெபம் யாது தெரியுமா? அந்த ஜெபம், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பதுதான். பரிசுத்தவான்களுடைய ஜெபமாக இருப்பதெல்லாம், பரலோகத்தில் உம்முடைய ராஜ்யம் இருப்பது போல பூமியிலேயும் உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதாக என்ற ஜெபம்தான். தேவரீர் இப்பூமியை துரிதமாய் மீட்டுக்கொள்ளும் என்பதே இவர்களின் பேராவல். இவ்வித ஜெபத்தை அநேக பரிசுத்தவான்கள் மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தார்கள். இன்றும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஜெபத்தை இயேசு ஜெபிக்கும்படி சொன்னாரே, எத்தனை பேர் இன்று இச்செபத்தை ஜெபிக்கிறார்கள்? இந்த பொற்கலசம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுவதற்கு ஒப்பாகும். நீங்கள் ஊற்றியவுடன் அந்த பாத்திரம் உடனே நிறைந்து விடுமா? இல்லை. ஆயினும் தொடர்ந்து ஊற்றப்படும் பொழுது அந்த பாத்திரம் நிச்சயமாய் நிரம்பிவிடும். இவ்விதமே நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யம் வரவேண்டும் என வாஞ்சித்து ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த பொற்கலசத்தை நிறைப்பதற்கு ஊற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். இப்போது இந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டீர்களா? எந்த ஜெபம்? என் முதுகு வலிக்காகவும் என் பதவி உயர்வுக்காகவும் இன்னும் இதுபோன்ற உலக காரியங்களுக்காக ஜெபிக்கும் ஜெபமா? இவைகளுக்கெல்லாம் மேலாக தேவனுடைய ராஜ்யம் உங்களை பிரதானமாக ஆட்கொண்டு நிறைந்திருக்கிறதா? இவ்விதம் பூமியில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சியின் ஜெபமே மிக மிக முக்கியமானது ஆகும். ஜெபிப்போமா? எங்கள் பிதாவே, கேடான இந்த உலகில் உம் பரிசுத்த நாமம், உம் நீதியின் ராஜ்யமும் விரைவில் வரவேண்டும் என்ற ஏக்கமுள்ள ஜெபத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.